+2 தேர்வு முடிவுகள் நம்மளுடைய ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு மட்டுமல்லாது சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி எல்லாத்துக்கும் வந்துருச்சு. இந்த சூழலில் தங்களுடைய ஹையர் எஜுகேஷனை பற்றின அனைத்து வாய்ப்புகளையும் நம்ம மாணவர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழலை நம்ம அனலைசிஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஜென்ரலாகவே டாப் கல்லூரியில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டாப் மோஸ்ட் வாய்ப்புகளும் நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நம்முடைய மாணவர்கள் எல்லாமே நல்ல கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி அல்லது கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி எல்லாருமே அதற்காக ஆயத்தமாயிட்டு வர்றாங்க. இந்த சூழலில் ரிசல்ட் எப்படி வந்திருக்குது அப்படின்னு என்று பார்க்கும் பொழுது சிபிஎஸ்சி பேட்டர்ன் அப்படிங்கிறது வேறு, ஸ்டேட் போர்டு பேட்டர்ன் அப்படிங்கிறது கொஞ்சம் வேறையாக இருப்பதனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டு மாணவர்கள் அதிக அளவில் சென்டம்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல மார்க்குகள் ஸ்டேட் போர்டில் வருடம் உயர்ந்து கொண்டே போகிறது. அதனால் இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் கல்லூரிகளில் நம்மளுடைய ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு சீட்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது வென் கம்பேர்டு டு சிபிஎஸ்சி. ஜென்ரலாகவே சிபிஎஸ்சிக்கு இந்த வருஷம் மார்க்குகள் குறைந்திருக்கிறது. நிறைய மாணவர்கள் ஐஐடி, என்ஐடியில் நன்றாக படித்து சேர வேண்டும் என்று ஜேஇயில் 99, 98 என்ற பர்சன்டைல் வாங்கிய போதும் போர்டு எக்ஸாமினேஷனில் 75% ஆஃப் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது முக்கியம் அவர்களுடைய டோட்டலில். அது இல்லாமல் போனதுனால நிறைய சிபிஎஸ்சி மாணவர்கள் நன்றாக படித்து ஜேஇயில் மார்க் வாங்கிய போதிலும் இன்று ஐஐடி, என்ஐடியில் சீட் கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு காரணம் போர்டு எக்ஸாமில் மார்க் குறைஞ்சது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஃபிஷரியாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஸ்டேட் போர்டு மாணவர்கள் தங்களுடைய பங்களிப்பை அதிகமாக கொடுத்து நல்ல மார்க் வாங்கியிருக்கிறதுனால டாப் மோஸ்ட் சீட்ஸ் எல்லாம் அவர்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நம்மளுடைய தமிழக மாணவர்கள் எந்த இடத்துலையும் ஹையர் எஜுகேஷனுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. இந்தியாவிலேயே ஹையர் எஜுகேஷன் அதிகமாக பயிலக்கூடிய மாநிலம் என்ற மிகப்பெரிய பெருமை நம் தமிழகத்துக்கு இருக்குது. இதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மாணவர்களுடைய படிப்பு தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக நம்ம தமிழக அரசு நிறைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வர்றாங்க. அதில் ஃபஸ்ட் கிராஜுவேட் முதல் பட்டதாரி மாணவர்களுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பது இன்ஜினியரிங் படிப்பதற்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த படிப்பை படித்தாலும் அதற்கு மாணவர்களுக்கு உதவுவது. ஈவன் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னால் கூட அதற்கும் நம் தமிழக அரசு நிறைய வாய்ப்புகளை மாணவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மாணவர்களுடைய படிப்பு தடைபட்டு விடக்கூடாது என்று சரியாக அணுகுவதால் இன்றைக்கி தமிழகத்தில் மிகச்சிறந்த மாணவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடமும் எந்த ஒரு மாணவரும் மேல் படிப்புக்கு போகாமல் கட்டாயமாக இருக்கக்கூடாது. 12வது படித்து முடித்து அனைத்து மாணவர்களும் கட்டாயமாக மேல் படிப்பை தொடர வேண்டும் அப்படிங்கிறதான் எல்லாத்துடைய விருப்பம். இந்த தமிழக அரசினுடைய விருப்பமும் கட்டாயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு கல்லூரி கனவு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய முயற்சியை முன்னெடுத்து எல்லா ஊர்களிலும் அதை நடத்தி நம் தமிழக மாணவர்களுக்கு தலை சிறந்த கல்லூரிகளில் சேர்வதற்கான வாய்ப்புகள் எப்படியெல்லாம் இருக்கிறது, அந்த கல்லூரிக்கு செல்வதற்கான அப்ளிகேஷன் எப்போ போடணும், அதற்கு எப்படி போய் படிக்க வேண்டும், எப்படி படித்தால் மிகப்பெரிய வேலையை வாங்க முடியும் என்று தமிழக மாணவர்களுக்கு இதை சரியாக இந்த நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மாநிலமும் செய்யாத இந்த விருப்பத்தை, இந்த வாய்ப்பை தமிழக மாணவர்களுக்காக இந்த தமிழக அரசு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இது மிகச்சிறந்த முன்னெடுப்பாக நாம் பார்க்கிறோம். தமிழக மாணவர்கள் கட்டாயம் இடை நிற்றல் இருக்கவே கூடாது, அனைவரும் கட்டாயம் தொடர்ந்து படிக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய எல்லாருடைய ஆசை, தமிழக அரசின் ஆசையும் கூட. தமிழக மாணவர்கள் இந்த வருஷம் ஸ்டேட் போர்டில் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால இந்த வருஷம் கட் ஆஃப் எல்லா படிப்புக்கும் உயர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பொறியியல் படிப்பை எடுத்துக்கொண்டால் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் எவ்வளவு உயரும் என்று நாம் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும் பொழுது 198 என்று வரும்பொழுது சென்ற வருடத்தை விட 0.5 கட் ஆஃப் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 195 என்று வரும்பொழுது ஒரு கட் ஆஃபும், 190 என்று வரும்பொழுது 2 கட் ஆஃபும், 185 என்று வரும்பொழுது 2.5 கட் ஆஃபும், 180 என்று வரும்பொழுது 3 கட் ஆஃபும், 175 என்று வரும்பொழுது 4 கட் ஆஃபும், 170 என்று வரும்பொழுது 5 கட் ஆஃபும், 165 என்று வரும்பொழுது சென்ற வருடத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் 6 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 160 என்று வரும்பொழுது 7 கட் ஆஃபும், 155 என்று வரும்பொழுது 8 கட் ஆஃபும் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வருஷம் கட் ஆஃப் உயர்வதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் வெட்டினரி சயின்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மாணவர்கள் அதிக அளவில் சேரக்கூடிய வெட்டினரி சயின்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் சென்ற வருடத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருடம்
0.5 ஒரு கட் ஆஃப் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஓசிக்கு சென்ற வருடம் 197 என்று எடுத்துக்கொண்டால் இந்த வருஷம் 197.5, பிசி மாணவர்களுக்கு 195 என்று எடுத்துக்கொண்டால் இந்த வருஷம் 196. அது மட்டும் இல்லாமல் ஃபிஷரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி அதாவது காடுகளை வளர்த்தல் மற்றும் அதை பாதுகாத்தல், ஃபாரஸ்ட்ரி போன்ற அனைத்து தரப்பட்ட கோர்ஸுகளுக்கும் இந்த வருஷம் கட் ஆஃப் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கட் ஆஃப் கொஞ்சம் குறைவாக எடுத்த மாணவர்கள் பதட்டப்பட தேவையில்லை. ஏனென்றால் நம் தமிழ்நாட்டில் நிறைய பொறியியல் கல்லூரிகள் சீட்ஸ் எப்போவுமே வேக்கண்ட் ஆகும். அப்படிங்கிறதுனால அனைவருக்கும் கட்டாயமாக சீட் கிடைக்கும். அதுவும் தங்கள் விரும்பிய பாடப்பிரிவில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே விஷயம் என்னென்னா, நல்ல கல்லூரிகளை சூஸ் பண்ணணும். நல்ல கல்லூரிகள் அப்படிங்கிறது எந்தெந்த கல்லூரிகள் மாணவர்களுடைய பிளேஸ்மெண்ட்டுக்கு வேலை வாய்ப்பிற்கு ஈடுபட்டு பிளேஸ்மெண்ட் மற்றும் வேலை வாய்ப்புக்கு யாரெல்லாம் அதிகமாக உழைக்கிறார்களோ அந்த கல்லூரிகளே நல்ல கல்லூரிகள். எப்படி அடையாளம் காண்பது என்றால், கல்லூரிக்கு நேரில் விசிட் பண்ணுங்கள். யார் சொல்வதையும் நம்பாமல், இடையில் இருப்பவர்களை நம்பாமல், கட்டாயம் அந்த கல்லூரிக்கு நேரில் விசிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களிடையே கேட்டால், அந்த கல்லூரி எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அந்த மாணவர்கள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு தான் சரியான ரிப்போர்ட். ஏனென்றால் சென்ற வருடம் நான் பார்த்தேன், கஷ்டப்பட்டு படித்து 193 கட் ஆஃப் எடுத்த ஒரு மாணவி 4.8% ரிசல்ட் வாங்கி, அதாவது 100 மாணவர்கள் படித்தால் 95 மாணவர்கள் ஃபெயில், 5 மாணவர்கள் மட்டும்தான் பாஸ் என்ற கல்லூரிகளில் தெரியாமல் எடுத்திருக்கிறார்கள். கேட்கும் பொழுது, சார் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி எங்கள் காலேஜுக்கு வாங்க அல்லது இந்த காலேஜில் படின்னு சொன்னாங்க, அதனால் அந்த காலேஜுக்கு போயிட்டேன், தெரியாமல் போயிட்டேன்னு சொன்னாங்க. மாணவர்கள் நல்ல மார்க் வாங்கியது எவ்வளவு முக்கியமோ அதை விட நல்ல கல்லூரியில் சேர வேண்டும் என்பதும் மிக மிக முக்கியம். அதற்கு நிறைய விழிப்புணர்வை இந்த அரசு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது. கட்டாய மாணவர்கள் இந்த விழிப்புணர்வோடு நல்ல கல்லூரியில் சேர்ந்து மிகப்பெரிய வாய்ப்பையும் வாழ்க்கையும் அடைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.